You are watching Grace Television. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு முறையும் பரலோக தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவதற்கு என்னை ஆட்கொண்டவரும், என்னை நடத்துகிறவரும், உணர்த்துகிறவரும், கற்றுக் கொடுக்கிறவரும், சிந்தனையை தருகிறவரும், பேச வைக்கிறவரும், அநேகரை குறித்த அந்த பாரத்தை கொடுக்கிறவருமான ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எனக்கும் உங்களுக்கும் இன்னொருவரை குறித்ததான ஒரு மனசில் பாரம் இருக்கா? அதை தான் இப்படி சொல்லுகிறோம், ஆத்தும பாரம். ஆத்தும பாரம் என்ன? ஆத்தும பாரம் ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான். இந்த உலகம் மிகவும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. பலவித பாவத்திலும் பலவித அடிமைத்தனத்திலும் மிகவும் மோசமாய் போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் தங்கள் வழியை விட்டு மாறலை. குடும்பத்தில் உள்ளவங்களும் அப்படி தான் இருக்காங்க, நண்பர்களும் அப்படி தான் இருக்காங்க, வாலிபர்களும் அப்படி தான் இருக்காங்க, பெரியவர்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆண்டுடைய அன்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தவறு செய்தால் தண்டனை உண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், வாருங்கள்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாடுகள், பிரச்சனைக்குள் போய்கிட்டு இருக்கோம். நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இது அப்படியே பின்தொடரக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஒருவேளை இது அப்படியே போனால், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு தவறு செய்தால் பின்னால் ஒரு தண்டனை காத்திருக்கிறது என்பதை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுவதாக நம்ம படிக்கிறோம், தியானிக்கிறோம். அப்போ ஒருத்தவங்க செய்கிறதுக்குரிய கூலி கிடைக்கும் பாருங்க, அது நன்மையாக மாற வேண்டும், தீமையாய் வேண்டாம் என்பதற்காக தான் இப்படி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறோம். அந்த பாரம், அந்த பாரத்தோடு சொல்கிறோம், ஒருவரும் கெட்டு போகாம. யோவான் 3:16 படிக்கிறோமே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை யார் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசம், அவங்க கெட்டு போகாமல் அழியாத வாழ்க்கை பெற இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஒரு வார்த்தை பாருங்க, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் பரலோகத்தின் பாரம், பிதாவின் பாரம், இயேசு கிறிஸ்துவின் பாரம், பரிசுத்த ஆவியானவருடைய பாரம். அந்த பாரம் வெளிப்படுத்த வெளிப்படையாய் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஏன்? ஒருவரும் கெடக்கூடாது. இதுதான். அப்போ கெட்டு போகாமல் அழியாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து 30 வருடம் பூமியிலிருந்து 3.5 வருடம் பணி செய்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. எருசலேமுக்கு அருகே இருந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தபோது எருசலேமை பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 41, 42 இந்த வேத பகுதியை பார்த்தீங்கன்னா, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். நகரத்தை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து, அதற்கு எதிரே இருந்து அங்குள்ள ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்க்கிறார். ஏன் அதை பார்த்து அதை பார்த்து அழுறார்? ஏன்? அங்கே வாழுகிற ஜனங்க, அவருடைய சொந்த ஜனங்க, கண்மூடித்தனமாக வாழுறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க, தெய்வத்தை தேடலை, பிரமாணத்தை கை கொள்ளவில்லை, தெய்வத்துக்கு விரோதமான செயல்கள் அவர்களுக்குள்ள, அவர்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது. இது முன்கூட்டியே அவர்களுக்கு அதை பார்த்துட்டு அழுறாரு.
அவங்களுக்கு வரப்போகிற பாடு, வேதனை, வலிகள், அழிவு, இதை குறித்து அதை தான் இப்படி சொல்லுகிறார். 42 உனக்கு கிடைத்த, உங்களுக்கு ஒரு சான்ஸு கிடைக்குது. எருசலேம் ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களே, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் மனம் திரும்ப முடியும். உங்கள் வழியை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் திருந்தி வாழ முடியும். உங்கள் குறைகளை விட்டுவிட முடியும். ஒரு பக்தியாய் ஆண்டவரை பின்பற்ற முடியும். பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய வழியை தேட முடியும். கேடான வழிகளை விட்டு விலக முடியும். அநியாயமான அக்கிரமமான காரியங்களை விட்டு உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியும். முடியாது என்று நீங்கள் பிடிவாதமாய் இருக்கக்கூடாது. நீங்கள் விலகி வாழ முடியும். எனவே இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கேற்றது. அப்போ இந்த ஆண்டுடைய வேதனை என்ன, ஆண்டுடைய ஆத்தும பாரம் என்ன, ஆண்டுடைய கதறல் என்ன, அவருக்குள் பொங்கி எழும்புகிற உணர்வு என்ன? உங்களுக்கு சமாதானம். நீங்கள் தானே சமாதானத்தை இழக்கிறீங்க. இப்போவும் சமாதான இழப்பு, பின்னாட்களில் உங்கள் சமாதானம் போயிட போகுது. இன்னைக்கு உன் சமாதானத்தை நீ அடைந்தினா உனக்கு நல்லா இருக்கும். அது இப்போ உனக்கு தெரியல. சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க. சொன்னால் உங்கள் காதுக்கு அது விழமாட்டேனுது. நீங்கள் விலக மாட்டேன்றீங்க. உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நலமாக இருக்கும். ஏன்னா உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதே தான் இன்றைக்கி நமக்கும். அன்றைக்கு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னே உயிரோடு இருந்தபோது எருசலேம் எங்கும் சுற்றுப்புறங்களிலும் யூதேயா, சமாரியா, கலிலேயா பல இடங்கள்லாம் சுற்றி, எருசலேமுக்கு அடிக்கடி போகலை. அவர் சில சந்தர்ப்பத்தில் தான் போனார். சுற்றி ஊழியம் செய்தாங்க. போகும்போது அந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அந்த ஜனங்க ஆண்டவரை மறந்துட்டாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க. அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை கூட, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில், அவர் பூமியில் இருந்தபோது சும்மா சாதாரணமாக ஜெபம் பண்ணல. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் மரணத்தினின்று 5ஆம் அதிகாரம் 7 எபிரேயர், மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆத்தும பாரம். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, உங்கள் சமாதானத்தின் வழியை பின்பற்றுங்க. தவறான வழியை விட்டுருங்க. பக்தியாக வாழுங்க. பரிசுத்தமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கருணை காட்டுவார். வேறு வழி இல்லை. உங்கள் வழி மாறி தான் ஆகணும். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை நீங்களும் உங்களை காத்து கொள்ளுங்க. அன்னைக்கு ஆத்தும பாரத்தோடு ஆண்டவர் சொன்னார். அந்த பாரத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு பாரத்தோடு சொல்லுகிறேன். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அதனால் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.